அனைவருக்கும் வணக்கம். சமண மதத்தின்படி அட்சய திருதிகை என்றால் என்ன என்பதை பற்றியும், சமணர் ஆலயங்களில் ஸ்ரீ 1008 ஆதிநாத பகவான் என்றும் அல்லது ஸ்ரீ 1008 நேமிநாதர் என்றும் சில குறிப்புகள் இருக்கும். அந்த 1008 என்பதை எதை குறிக்கும் என்பதை பற்றியும், ஜெயின காஞ்சி என்று அழைக்கப்படுகின்ற காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பருத்தி குன்றம் ஸ்ரீ வர்த்தமானர் ஆலயத்தில் இருந்து அந்த ஆலய அர்ச்சகர் பேசுவதை நீங்கள் கேளுங்கள். அது கூட அவர் எங்கேருந்து பேசுகிறாருன்னா, இந்த ஆலயத்திலே ஆதிநாத பகவானுக்கு ஒரு சன்னதி இருக்கிறது, அங்கே அகர முதல எழுத்தெல்லாம் என்று திருக்குறளுடைய முதல் குறளை எழுதியிருக்கிறார்கள். திருவள்ளுவர் சமண மதத்தை சார்ந்தவர் என்கின்ற நம்பிக்கை உண்டு. ஒன்று மட்டும் நிச்சயம், சமண மதம் தமிழ் மொழிக்கு செய்த தொண்டு அளப்பரியது. இனி அர்ச்சகர் கூறுவதை கேட்கலாம். சித்திரை மாதம் அட்சய திருதியை அப்படின்னு ஒரு இது வருங்க. அது விஷப தீர்த்தங்கரருக்காக உருவான ஒரு இதுவுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, அப்போ போக பூமியில் யாரும் வேலைக்கு போக மாட்டா. சாப்பாடு கற்பக விருட்சம்னு ஒரு மரம் இருந்தது, அது என்ன கேட்டாலும் கொடுத்துடும். அந்த போக பூமி போய் கர்ம பூமி ஆகுதுங்க. அப்போது விஷப தீர்த்தங்களுடைய காலம். மக்கள் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மக்களுக்கு முதல் தொழிலை கற்றுக் கொடுத்தவர் ஆதிநாத பகவான் தான். நெசவு தொழில், பயிர் தொழில், வீடு கட்டுறது, வியாபாரம் பண்ணுறது, மல்யுத்தம் பண்ணுறது, மண்பாண்டம் பண்ணுறது, படிப்பு சொல்லிக் கொடுக்கறது, இது மாதிரி சொல்லிக் கொடுத்து இதை வச்சு இனிமேல் ஜீவனம் பண்ணிக்கணும்பார். அப்போ மாடு பயிரை மேயுது அப்படின்னு கேட்பாங்க. வாய்ப்பூட்டு போடுன்னு சொல்வார். வாய்ப்பூட்டு போட்டால் என்னன்னாக்கா, திடப்பொருள் எதையும் சாப்பிட முடியாது, திரவ பொருள் வெறும் ஜலம் மட்டும் சாப்பிட்டு இருக்கணும். வாய்ப்பூட்டு போடுன்னு சொன்ன உடனே இவர் தியானத்துக்கு போயிடுவார். அடுத்து 6 மாதம் கழித்து ஆகாரத்துக்கு வருவார். ஆகாரத்துக்கு வரும்போது இவருக்கு ஆகாரம் கிடைக்கல. காரணம் என்னன்னாக்கா, நீங்கள் பார்த்துருக்கலாம், ஸ்ரீ 1008 ஆதி பகவான், ஸ்ரீ 1008 மகாவீரர்னு இருக்கும். 1008ன்றது கவுண்டிங் நம்பர் கிடையாதுங்க. அது ஒரு பகவான் ஆகணும் அப்படின்னா 1008 கர்மங்களை அழிச்சாகணும், 1008 பாவங்களை அழிச்சாகணும். அதில் வாப்பூட்டை எடுன்னு சொல்லாத ஒரு கர்மம். அதனால் இவருக்கு ஆகாரம் கிடைக்கல. மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தான் எங்களுக்கு எல்லா தொழிலும் கற்றுக் கொடுத்தீங்க, நாங்கள் நல்லா பழிச்சுட்டு இருக்கோம், நீங்கள் வெத்துக்காலோட வந்திருக்கீங்க, உங்களுக்கு செருப்பு வாங்கி தரேன்றான் ஒருத்தவன் நடக்க வேணாம் குதிரை தரேன்றான், யானை தான், இப்படி பலவாறாக சொல்கிறாங்களே தவிர யாரும் ஆகாரம் கொடுக்குறேன்னு சொல்லலை. அப்போது இவங்க கேட்பாங்க, இந்த வாப்பூட்டு என்ன செய்யறது அப்படின்ட்டு. எடும்பார், திருப்பி தியானத்துக்கு போயிடுவார். அப்புறம் 6 மாதம் கழித்து ஆகாரத்துக்கு வருவார். ஆகாரத்துக்கு வரும்போது ஒரு சேவகன் போய் ராஜா கையில் சொல்லுவான், ராஜா நம்ம ஊருக்கு ஒரு பகவான் வந்திருக்காது அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் அவதி ஞானத்தில் பார்ப்பார். 3 பிறவியில் ஒரு முழுவருக்கு ஆகாரம் கொடுத்த ஞாபகம் வரும். அப்போ இவர் அழைச்சின்னு போயிட்டு ஆகாரம் கொடுப்பார். சித்திரை மாதம் திருத்தியை அப்படின்னு ஒரு திதி வரும். அன்னைக்கு தினம்தான் இவருக்கு ஆகாரம் கொடுத்தது. அதுதான் அட்சய திருதியைன்னு பேர். அன்னைக்கு தினம் நம்ம வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருள் வாங்கணும், தான தர்மங்கள் பண்ணணும். இதுதான் உண்மையான அட்சய திருதியினுடைய பொருள். ஆக அட்சய திருதிகை நாளன்று வீட்டிற்கு தேவையான உணவுப் பொருட்களை நாம் வாங்க வேண்டும், குறிப்பாக தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த கொள்கையை உடையது சமண மதம். காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பருத்தி குன்றத்தில் அமைந்துள்ள இந்த திரிலோக்கியநாதர் ஆலயத்தை பற்றி பல சுவையான தகவல்களை நாம் அடுத்த பதிவிலே பார்ப்போம். பண்ருட்டி முத்துக்குமார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு உங்களிடம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.